அம்பேத்கரின் நினைவு நாளை முன்னிட்டு எல்லோருக்குமானவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை ஆனந்த விகடன் குழுமம் சென்னையில முன்னெடுத்தாங்க. அந்த நிகழ்ச்சியில பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற அம்பேத்கருடைய கருத்தை அடிப்படையாக கொண்டு பார்த்தோம். வேணா பிறப்பால ஒருத்தர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆகக்கூடாது, அதை நம்ம வருகின்ற 2026 தேர்தலில் நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் அவர்கள் பேசினாங்க. அந்த பேச்சு நேரடியாக திமுகவை அவர் குற்றம் சாட்டி பேசுனதுனால திமுக பண்ணையார்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பெரிய அழுத்தத்தை விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நிறுவனரான திருமாவளவனுக்கு அழுத்தத்தை கொடுத்தாங்க. அதை பல ஊடகங்கள் அதை பெருசா பூதகரமாக்கி தொடர்ச்சியாக 3 தினங்களா அதை பற்றியே பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நிறைய கேள்விகள் திருமாவளவனிடத்துல முன்வைக்கப்பட்டது. ஆதவ அர்ஜுன் நீங்க கட்சி விட்டு நீக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி வைக்கப்பட்ட போது, நான் கட்சி விட்டு நீக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே திமுக பண்ணையர்கள்லாம் கத்தி, கடப்பாறை, கம்பு, வேல் கம்பு எல்லாம் தூக்கிக்கிட்டு திருமா மீது பாய்ந்தார்கள். உடனடியாக இன்னைக்கு அண்ணன் திருமா அவர்கள் ஆதவ அர்ஜுனை இடைக்கால ஒரு நீக்கமாக 6 மாத காலம் கட்சியிலிருந்து நீக்கியிருக்காரு. அது குறித்தும் இந்த ஆதவ அர்ஜுன் யாரு, ஏன் இவர் திமுக எதிராக இந்த மாதிரி காய் நகரத்தில் நகர்த்துறாரு, திமுகவுடைய கூட்டணியை உடைக்கும் விதமாக சில சதி வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி திரும்பவே பதிவு செய்யறாரு. அப்படி என்னெல்லாம் சதி நடக்குது அப்படின்னு குறித்துலாம் நாம இந்த வீடியோவில் நம்ம தெல்ல தெளிவா பேச இருக்கிறோம். வாங்க வீடியோ கொடுங்க. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபதனஞ்சயன், பெங்களூரில் இருந்து. 1967 தமிழ்நாடு அரசு லாட்டரி சீட்டுகளை விற்பனை செஞ்சு அதை முறைப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு அரசு ஒரு அரசு துறையை உருவாக்கி அதுக்கு ஒரு IAS அதிகாரி நியமனம் செஞ்சு தமிழ்நாட்டில் லாட்டரி வித்தாங்க. அந்த லாட்டரி விற்பனைக்கு அனுமதி தந்தது 1967 திமுக அரசு. அப்படி லாட்டரி விற்கப்பட்ட விற்பனையாளர்கள்ல மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் தான் மார்டின். அந்த மார்டினுடைய மருமகன் தான் இந்த ஆதவ அர்ஜுன். இப்போ இந்த எலக்ட்ரா பாண்ட் அந்த இஷ்யூ அப்பதான் இந்தியா முழுவதும் எந்தெந்த கட்சிக்கு எலக்ட்ரா பாண்ட் மூலமாக அதிக நன்கொடை பெறப்பட்டது அப்படின்னு ஒரு இஷ்யூ வந்தபோது தமிழ்நாட்டுடைய திமுகவுக்கு அதிகப்படியான நிதியை கொடுத்தது லாட்டரி மார்டின் தான் அதிகமா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அரசு வெளியிட்ட அந்த பட்டியலில் நம்ம பார்த்தோம். ஆக திமுகவுக்கு மிக விசுவாசமாக இருந்தது ஆதவ அர்ஜுனுடைய அவங்க மாமனார். அந்த கட்சி 1967 ஆட்சிக்கு வந்த போது லாட்டரி விற்பனை செய்வதற்கு அரசு துறையே அதுக்கு ஒரு IAS அதிகாரி நியமிச்சு அது விற்க செய்யும் போது அதனால பலன் அடைஞ்சவர் தான் இந்த மார்டின் அவர்கள். அவருடைய மருமகன் தான் ஆதவ அர்ஜுன். அந்த ஆதவ அர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பிரசாந்த் கிஷோரோடு இணைந்து நான் செயல்பட்டேன், திமுகவுடைய வெற்றிக்கு நான் பாடுபட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு செய்யறாரு. ஆக திமுகவுக்கும் இந்த ஆதவ அர்ஜுனுக்கும் மார்டினுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிய வருது. சரி, திடீர்னு இப்ப என்ன பிரச்சனை, என்ன சிக்கல் அப்படின்னா, விசிகாவுடைய முக்கிய பொறுப்பு ஆதவ அர்ஜுன் வகித்த உடனே என்ன சொன்னார்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற பேச்சை அவர் பேசினாரு. உடனடியாக திமுக காரணங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஆதவ அர்ஜுன் பேசுறது தவறு அப்படின்னு சொல்லி அவரை கொத்தி கொதறி திட்டி தீர்த்தாங்க. அந்த சூழல்ல தான் திருமாவளவன் என்ன பண்ணாருன்னா, அவரை கண்டிக்கும் விதமாக கூட்டணிக்கு பெரிய ஒரு பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்திருந்தார். ஆனாலும் பாத்தீங்கன்னா திமுகவுடைய மந்திரி சபையில பாத்தீங்கன்னா திமுகவுடைய மந்திரி சபையை மாற்றி அமைக்கும் போது ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவருக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்க. அதாவது திமுக மந்திரி சபை மாற்றி அமைக்கும் போது ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இன்னொரு நபருக்கு கூடுதலாக ஒரு பதவி கொடுத்தாங்க. உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவி செழியன் அவர்கள் நியமிக்கப்பட்டார். இந்த பதவி கோவி செழியனுக்கு கொடுப்பதற்கு காரணம், அன்னைக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுன் பேசுறதுனாலதான் திமுக கூடுதலாக ஒரு பதவியை பட்டியல் சமூகத்துக்கு ஒரு பதவியை கொடுத்தாங்க. புரியுதுங்களா? அதன் பிறகு ஆதவ அர்ஜுன் என்ன பண்ணாருன்னா, இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசும்போது அம்பேத்கரை கோட் பண்ணி பிறப்பால ஒருத்தர் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னது கூட திமுகவுக்கு கோபம் கிடையாது. ஆனா அவர் இன்னொரு விஷயத்தையும் அதுல அழுத்தமா பதிவு செய்தார். என்ன அப்படின்னா,
4 மாதங்களுக்கு முன்னாடி சினிமா துறையிலிருந்து ஒருத்தர் வந்தவர் வந்து முதலமைச்சராவதை நாம அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணதுதான் திமுகவினர் வந்து பெரிய அளவில் வந்து கோபத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவர் பதிவு செய்தாரு. அதை வந்து திமுக ஊடகவியலாளர்களும் திமுகவை சார்ந்துள்ள சேனல்களும் திமுக அமைச்சர்களும் திமுகவினர்களும் வந்து அதாவது பண்ணையர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கொண்டு அந்த கருத்தை வந்து தாங்கிக் கொள்ள முடியாம தொடர்ச்சியாக ஆதவ அர்ஜுனை வந்து டார்கெட் பண்ணி இந்த 3 நாளாக விவாதம் செஞ்சாங்க. அந்த விவாதத்தின் அடிப்படையில் தான் இந்த சர்ச்சை அடிப்படையில் தான் ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டு ஆதவ அர்ஜுன் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. சரி, திமுகவின் மீது நமக்கு சில கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள் எல்லாம் நம்ம பேசிடுவோம். இப்போ ஆதவ அர்ஜுனை வந்து நீங்க வந்து பதவி நீக்கம் செய்யணும், கட்சி விட்டு நீக்கணும்னு சொல்லி நீங்க வந்து விடுதலை சிறுத்தைக்கு வந்து நிறைய அழுத்தங்களை கொடுக்குறீங்க. ஆனா உங்க கட்சியை சேர்ந்த RS பாரதி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் உள்ள நீதிபதிகள் எல்லாருமே, அதாவது தாழ்த்தப்பட்ட நீதிபதிகள் எல்லாமே இன்னைக்கு நீதிபதி ஆவதற்கு காரணம் வந்து திமுக போட்ட பிச்சை தான் அப்படின்னு RS பாரதி வந்து பதிவு செஞ்சிருக்காரு. அந்த RS பாரதி பதிவு செய்யும் போது இந்த MK ஸ்டாலின் போய் இந்த ஊடகவியலாளர்கள்லாம் போயிட்டு எங்க உங்க கட்சியை சேர்ந்த RS பாரதி வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் இன்னைக்கு நீதிபதி ஆவதற்கு காரணம் வந்து திமுக போட்ட பிச்சைன்னு சொல்லியிருக்காரு. அதனால RS பாரதியை வந்து நீங்க கட்சி விட்டு நீக்குவீங்களா அப்படின்னு கேள்வியே அன்னைக்கு இந்த ஊடகவியலாளர்கள் வச்சாங்களா? அப்படி ஒருவேளை வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஆதவ அர்ஜுனை வந்து கட்சி விட்டு நீக்கணும்னு சொன்னது கூட நியாயமாக நம்ம பட்டிருக்கோம். ஆனா அன்னைக்கு இந்த ஊடகங்கள் எல்லாமே கள்ள மௌனம் சாதிச்சாங்க. திமுக போட்ட பிச்சை தானா? அதே RS பாரதியை வந்து கட்சி விட்டு நீக்குவதற்கோ அல்லது நடவடிக்கை எடுப்பதற்கோ எந்த ஒரு முகாந்திரமும் வந்து திமுக வந்து எடுக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த திமுக பண்ணையார்கள் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ஆதவ அர்ஜுனை வந்து கட்சி விட்டு நீக்கணும்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயத்தை பதிவு செய்தார் விஜய் அவர்களுக்கு வந்து இன்னொரு விஷயத்தை பதிவு செய்தார். நீங்க வேங்கவேலுக்கு நேரடியாக சென்று அந்த மக்களோட வந்து உரையாடணும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நடந்த போதும் திமுகவுடைய முதலமைச்சராக இருந்த MK ஸ்டாலின் செல்லல. அதன் பிறகு இந்த சிக்கல்லாம் தீர்ந்த பிறகும் அந்த வேங்கவேலுக்கு போய் நேரடியாக MK ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ 2 பேருமே போயிட்டு அந்த மக்களோட உரையாடவே இல்லை. பாதிக்கப்பட்ட அந்த மக்களை வந்து இதுவரையிலும் திமுகவில் இருந்து யாரும் போய் சந்திச்சு அந்த மக்களுக்கு ஆறுதலாக இது போன்ற தவறுகள் நடக்காதுன்னு சொல்லவும் இல்லை. அந்த தண்ணியில மலம் கலந்தவர்களும் இதுவரையும் கண்டுபிடிக்கல. அது எவ்வளவு பெரிய வலித்து வந்த விஷயம். அதைத்தான் ஆதவ அர்ஜுன் வந்து விஜய்க்கு சொல்றாரு, நீங்க நேரடியாக வேங்கவேலுக்கு சென்று அந்த மக்களோடு உரையாடுங்கள் சொல்றாரு. அதே போல மேலவளவுல வந்து ஒரே ஊரை சேர்ந்த 7 பேரை வெட்டி தீர்த்திருக்காங்கல்ல, அதுல பாதிக்கப்பட்ட அதை வெட்டனங்களை வந்து விடுதலை செஞ்சது திமுக அரசு. அதனால வெட்டுப்பட்டவங்களை வந்து நீங்க சந்திச்சு நீங்க வந்து நீங்க வந்து அவங்களை வந்து ஆறுதல் கூறுங்க, அவங்க பக்கம் நின்று பேசுங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு வந்து இவர் வந்து ஆலோசனை வழங்குறாரு. இதெல்லாம் திமுகவுக்கு வந்து பெரிய எரிச்சல் உண்டாக்கிருக்கு. கட்சியை விட்டு நீக்குங்க தொடர்ச்சியாக பிரஷர் கொடுத்து இப்ப 6 மாத காலம் இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே வந்து ஆதவ அர்ஜுன் வந்து எந்த கட்சிக்கு போனாலும் அவர் வந்து ஒரு நட்சத்திர முகம் தான். ஆதவ அர்ஜுன் வந்து ஒரு நட்சத்திர முகம். நீங்க திமுகவுக்கு போயிருந்தாலும் ஒரு நட்சத்திர முகமா பார்த்திருப்பாங்க, அதிமுகவுக்கு போயிருந்தாலும் நட்சத்திர முகமா பார்த்திருப்பாங்க, பிஜேபிக்கு போயிருந்தாலும் நட்சத்திர முகமா பார்த்திருப்பாங்க. ஆனா ஆதவ அர்ஜுன் நீக்குவதனால யாருக்கு பாதிப்பு அப்படின்னா விடுதலை சிறுத்தைக்கு தான் பாதிப்பு. ஏன்? அவர் பேசுவது வந்து காலங்காலமாக திமுகவின் கொத்தடிமைகளாக இருந்து திமுகவுக்கு ஜாலரா அடிச்ச ஆட்களால இப்ப நடந்து கொண்டிருப்பது வந்து மக்களாட்சி. இந்த மக்களாட்சி காலத்துல வந்து மக்களுக்கு எதிராக கூட பேசி விடலாம், ஆனா மன்னர்களுக்கு எதிராக பேசவே முடியாது. அப்படி மன்னருக்கு எதிராக வந்து ஆதவ அர்ஜுன் பேசுறதுனாலதான் இன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கும் அளவுக்கு வந்து இவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. மன்னர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு, அடுத்த மன்னர் யாருன்னு தெரியும். உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக இவர் பேசுறால்தான், அதாவது சினிமாவிலிருந்து வந்தவருக்கு வந்து முதலமைச்சராவதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு இவர் பேசுறால்தான். சினிமாவிலிருந்து வந்த இவர் ஒருவரை முதலமைச்சர் ஆகாம தடுக்குங்கிறது தான் ஆதவ அர்ஜுனுடைய பேச்சின் சாராம்சமா நம்ம பார்க்கப்படுது. எங்களுக்கு விடுதலை சிறுத்தை எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, சோசியல் மீடியாவில் எழுதுறத நம்ம பார்க்க முடியும். திமுக உடன்பிறப்புகள் 200 ரூபாய் உடன்பிறப்புகள் பேசுறதை நம்ம பார்க்க முடியும். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளை கட்சி விட்டதுனாலதான் மக்கள் நல கூட்டணின்ற ஒரு கூட்டணியை உருவாக்கி 5 வருஷம் வந்து திமுக வந்து எக்ஸ்ட்ரா கூப்பிட உட்கார வச்சது வந்து இந்த மக்கள் நல கூட்டணி தான். இந்த மக்கள் நல கூட்டணி உருவானதுனாலதான் தொடர்ச்சியாக 2 முறை வந்து அதிமுக வந்து ஆட்சியில வந்து இருந்தாங்க. புரியுதுங்களா? இந்த முறை வந்து மறுபடியும் விடுதலை சிறுத்தையை வெளியிட்டோம்னா மறுபடியும் வந்து திமுக வந்து கூப்பிடதான் உட்காரணும். சானவாசு, ரவிக்குமார், சிந்தனை செல்வன், வன்னியரசு இவங்க எல்லாம் பக்கா திமுக பெல்ட்.
இவங்க எல்லாருமே திமுகவுடைய அதி விசுவாசிகள். இவங்க எல்லாம் திமுகவில இருந்து படிப்படியாக பொறுப்புகளை வாங்கி எம்எல்ஏவாக ஆக முடியாது, எம்பியாக ஆக முடியாதுன்றதுனால ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சாங்க. அந்த குறுக்கு வழி என்னடான்னா அதுதான் விசிகாவின் வழியாக எம்எல்ஏ ஆகுது, விசிகாவின் வழியாக எம்பி ஆகுது. புரியுதுங்களா? அப்ப விசிகாவில் போனா நம்ம எம்எல்ஏ ஆயிடலாம், எம்பி ஆயிடலான்றதுக்காக விடுதலை சிறுத்தை கட்சிகள் இருந்துகிட்டு திமுகவுக்கு வேலை பார்க்கறாங்க. இவங்க எல்லாருமே இவர்கள் தான் பொங்கடுது. ஆதவ அர்ஜுனுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல பொங்கடுது யாருன்னா இந்த குழுக்கள் தான் மிகப்பெரிய அளவு பொங்கடுது. இவர்கள் தான் ஆதவ அர்ஜுனை கட்சியை விட்டு நீக்குவதற்கான எல்லா அழுத்தங்களும் திருமாவை கொடுத்தாங்க. சரி, இந்த கேம் யார் ஆடுறது? இது குறிப்பா இந்த கேமை ஆடுறதே அண்ணன் திருமாவர்கள் தான் இந்த கேம் ஆடுறாரு. கருணாநிதி அவர்களிடம் அரசியல் பயின்றது மு.க. ஸ்டாலின் மட்டும் கிடையாது. அவர்கிட்ட அரசியலை கத்துக்கிட்டு திருமாவளவனும் கத்துக்கிட்டுறாரு. அவர் கூடவே இருந்து எப்படி ஸ்டாலின் கத்துக்கிட்டாரோ அதே போல திருமாவளவனும் அவர் கூட இருந்து அரசியல் கத்துக்கிட்டாரு. இது இந்த பாலிடிக்ஸ், இந்த கேம் எல்லாமே பாத்தீங்கன்னா இது பக்கா கருணாநிதியோடைய பாலிடிக்ஸ் கேம். இது எப்படி சொல்றேன்னா தன்னுடைய கட்சியோடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே திமுகவுக்கு விலை போய்விட்டதை திருமா உணர்ந்ததுனாலதான் இந்த கேமை அவர் ஆடுறாரு. முழுக்க முழுக்க நான் சொன்ன அந்த பட்டியல் இருந்தாங்கல்ல, இவங்க எல்லாமே முழுக்க திமுகவுக்கு விலை போயிட்டாங்க. அப்ப அவர் ஒரு கேம் ஆட முடிவு பண்றாரு. அதை ஆதவ அர்ஜுன் மூலியமாக இந்த கேமை ஆடுறாரு. இந்த டெக்னிக்கல், இந்த பாலிடிக்ஸ் அவர் எங்க இருந்து கத்துக்கிட்டாரு அப்படின்னா இதை திரு கருணாநிதி அவர்கள் தான் அந்த பாலிடிக்ஸ் அவர் கத்துக்கினாரு. அதாவது கருணாநிதி அவர்கள் வயதான அந்த முதிர்ந்த அந்த நிலையில் இருக்கும்போது திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது கூடுதல் பொறுப்புகளை மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்ட போதெல்லாம் கட்சிக்குள்ளேயே அதாவது மு.க. அழகிரியை தூண்டி விட்டு அவர் வேடிக்கை பார்ப்பாரு. அவர் மு.க. அழகிரியை மத்திய அமைச்சராக ஆகும் வரை மு.க. ஸ்டாலினுக்கு பெரிய பொறுப்புகளை கொடுக்காமலே இருந்தார். அதாவது குறிப்பா அவர் மனசு வச்சிருந்தாருன்னா அவர் இருக்கும் காலத்திலேயே மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்கி இருக்க முடியும். ஆனா அவர் ஆக்காதது காரணம் தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக தொடர்ச்சியாக மு.க. ஸ்டாலின் அடக்கிறதுக்காக மு.க. அழகிரிய, கனிமொழிய இவங்கெல்லாம் தூண்டி விட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாரு. அதே பாலிடிக்ஸ் தான் அவர் கூடவே இருந்து அந்த பாலிடிக்ஸ் கத்துக்கிட்ட திரும்ப இன்னைக்கு என்ன பண்றாருன்னா தங்களுடைய கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் முழுக்க திமுகவின் ஆதரவாளர்களாக திமுகவுக்கு விலை போய்விட்ட நிலையில தான் கட்சியை காக்கும் விதமாக தன்னுடைய தொண்டருடைய பல்ஸை பிடிச்சிக்கிட்டு தொண்டர் என்ன தன்னுடைய கட்சியுடைய தொண்டர்கள் என்ன விருப்பப்படுறாங்களோ அதை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் ஆதவ அர்ஜுனை தூண்டி விட்டு இந்த கேமை அவர் ஆடி இருக்காரு. ஆதவ அர்ஜுனை இப்ப கட்சியிலிருந்து இடைக்காலமா நீக்கி இருக்கிறது கூட ஒரு கேம் தான். வருகின்ற 2026 தேர்தலில் திமுகவுல ஏற்கனவே 9 சீட்டு இருந்தா 6 சீட் ஆக்கினாங்க, 3 சீட்டு இருந்தா 2 சீட் ஆக்கினாங்க திமுக. அது கருணையே இல்லாம விடுதலை சிறுத்தை கட்சியை வச்சு செஞ்சு விட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பழி தீர்க்கும் விதமாக தான் அண்ணன் திருமா அவர்கள் இந்த கேம் ஆடுறாரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் சில வேலைகளை திமுக கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே அவர் பண்ணணுன்றதுக்காகத்தான் இந்த வேலைகள் எல்லாம் அவர் பின்னாடி இருந்து இந்த வேலைகள் எல்லாம் செய்யறாரு. ஆதவ அர்ஜுனை நீக்கிறது கூட திமுகவை சமாதானப்படுத்தும், திமுகவை திருப்திப்படுத்தும் விதமாக தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு. உண்மையிலேயே ஆதவ அர்ஜுனை கட்சி விட்டு நீக்கணுன்றது துளி கூட திருமாவுக்கு கிடையாது. ஆனா கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளான நான் சொன்ன அந்த பட்டியல் இருக்கிற அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆதவ அர்ஜுனை கட்சியை விட்டவே நீக்கணுன்றதுதான் ஆசை. ஆனா திரும்ப அந்த வேலையை செய்ய மாட்டாரு. 2026 சட்டமன்ற தேர்தல் வரை திமுக கூட்டணியுடைய மையப்புள்ளியாக இருந்து திமுகவை இயக்கும் சக்தியாக திரும்ப இருப்பார். இன்னும் ஒரு நல்ல ஒரு கண்டனோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.